ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th ஸ்டாண்டர்டில் 9th சாப்டர் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி இருக்குது இல்லையா, அதில் எக்ஸாம்பிள் 9.1 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 9.1 என்னென்னா, calculate limit x tends to 0 mod x. ஸோ calculate limit x tends to 0 mod x. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? அதில் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, இந்த மாட் எக்ஸோடைய வேல்யூ எழுதணும். ஓகேங்களா? மாட் எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரி மாட் எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. ஒன்று எக்ஸு, இன்னொன்று மைனஸ் எக்ஸ். அதாவது இங்கே படிச்சிருப்போம் இல்லைங்களா, டெஃபினிஷனில் மாட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராக்கெட்டில் வரும் இல்லைங்களா. ஸோ அதுதான் இது நான் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ மாட் எக்ஸுக்கு எக்ஸ் அண்டு மைனஸ் எக்ஸ்ன்ற வேல்யூ இருக்குது. எப்போ எக்ஸ் வரும், எப்போ மைனஸ் எக்ஸ் வரும் அப்படின்னா, எக்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, மாட் எக்ஸுக்கு எப்போ வேல்யூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும்னா, அந்த கொடுத்துருக்கிற எக்ஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அப்படி இல்லை, கொடுத்துருக்கிற எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் மாட் எக்ஸோட வேல்யூ எக்ஸுன்னு வரும். இல்லை எனக்கு மாட் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸுன்னு வருதுனாக்கா, ஷியராக கொடுத்துருக்குற வேல்யூ லெஸ் தென் 0வாக தான் இருக்கும். அப்போனா தான் நமக்கு மாட் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸுன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு எப்படி போடலாம் அப்படின்னா, அதுதான் when x is greater than 0னா ஷியராக மாட் எக்ஸ் எக்ஸாக தான் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 0னா மாட் எக்ஸ் எக்ஸாக தான் இருக்கும். எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா தான் மாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், மாட் எக்ஸோடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூஸ் நம்ம புதுசாலாம் கண்டுபிடிக்க வேணாம், ஆல்ரெடி நமக்கு டெஃபினிஷன் நம்ம படித்ததுனால நமக்கு தெரியும். மாட் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் அண்டு மைனஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் எப்போ வரும்னா, எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா தான் மாட் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் வரும். எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா மாட் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸாக வரும். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த நம்பர் லைன் தெரியும் இல்லைங்களா, மிடில் 0, இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ் தெரியும் இல்லைங்களா. ஸோ இந்த 0 எக்ஸுக்கு 0 போட்டால் ஆன்சர் 0 தான். அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் தான் லிமிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 என்னென்னா, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, என்ன லிமிட் இருக்குது, லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்னாலே நமக்கு நெகட்டிவ் தானே. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ், அதாவது 0 பவர் மைனஸ்னால் மைனஸ் 0 கிடையாது. 0 இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். 0ன்றது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. ஸோ அந்த 0 மைனஸ்ன்றது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த நெகட்டிவ் நம்பர்ஸை இண்டிகேட் பண்ணுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ எனக்கு மாட் எக்ஸ் என்னவாக இருக்கும், அந்த லிமிட் மைனஸில் லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா எனக்கு மாட் எக்ஸ் என்னவாக தான் இருக்கும், மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போது இந்த 0 இப்போ எக்ஸ் என்னது, நான் இப்படி எழுதலாம் இல்லைங்களா, இது இந்த 0 தானே நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நான் இங்கே மைனஸில் தானே இருக்குது. ஸோ அப்போ -0ன்னு நான் எழுதுனேனாக்கா எனக்கு 0 வந்துடுமா. அப்போ என்ன கிடைக்கிது எனக்கு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மாட் எக்ஸ்னால் எனக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்குதா. ஸோ இது ஒரு பார்ட் ஓவர். இப்போ ஸ்டெப் 3 ரைட் ஹேண்ட் சைடு எழுதுகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, நான் பாசிட்டிவில் இருக்குது. ஓகேவா? அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பாசிட்டிவ்ஸ்னால் எனக்கு அப்போ மாட் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், எக்ஸாக தான் இருக்கும். புரியுதா? அப்போது இந்த 0 நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன். அப்போ மாட் 0 என்ன, எனக்கு 0. அப்போ இதில் எனக்கு என்ன கிடைக்கிது, தேர்ஃபோர் லிமிட்
எக்ஸ் டென்ஸ் டு பாசிட்டிவ் mod எக்ஸ் வந்து 0வாக கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எல்ஹெச்எஸும் எனக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்குது, ஆர்ஹெச்எஸும் எனக்கு சேமாக தான் 0ன்னு கிடைக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம் இதை இங்கே? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு நெகட்டிவ் mod எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அதே மாதிரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பாசிட்டிவ் mod எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் காமனாக என்ன எழுதலாம்? போத் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா காமனாக அப்படி எழுதலாம் இல்லையா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 mod எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா? therefore லிமிட் அப்போ 0வாக வந்துருச்சு. அப்போ ரெண்டு சைடுமே எனக்கு ஒரே மாதிரி தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது 0 வரதுனால. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 mod எக்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். இதுதான் ஆன்சர். புரியுதா? இது இன்னொரு முறை ரீகால் பண்ணலாம். ஸோ calculate லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 mod எக்ஸ் அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டெப்ஸில் நம்ம இந்த வேல்யூஸை வந்து calculate பண்ணலாம். என்ன அப்படின்னா mod எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் வந்து mod எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். mod எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. mod எக்ஸுக்கு எக்ஸுன்ற வேல்யூ மைனஸ் எக்ஸுன்ற வேல்யூ 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போது mod எக்ஸ் வந்து எப்போ எக்ஸாக வரும் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற எக்ஸ் வேல்யூ வந்து ஒன்று கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும், இல்லை ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா mod எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். இல்லை மேம் எனக்கு mod எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸாக வருதுன்னா நான் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து லெஸ் தென் 0வாக இருக்கணும். அப்போனா எனக்கு mod எக்ஸுக்கு வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஸ்டெப் 1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 2 வந்து நமக்கு எப்போ இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து லிமிட் ஒன்றா வந்துச்சு வேல்யூஸ்னால் நமக்கு அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே என்ன இருக்குது? ஸோ நெகட்டிவ். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு நெகட்டிவ் சைட்னா அப்போ mod எக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு மைனஸ் எக்ஸ் கிடைக்குமா? அப்போ இந்த 0வை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த எக்ஸில். அப்போ 0னா இங்கே 0 வந்துடுச்சா? ஸோ அப்போ இந்த ஹோல் டேர்ம் வந்து 0 ஆகிடுச்சு. அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்னால் எனக்கு இந்த பாசிட்டிவ் டேர்ம், ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து பாசிட்டிவ் இருக்குது. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பாசிட்டிவ் டேர்ம், அப்போ mod எக்ஸ் என்னவாக இருக்கும்? எக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இங்கே 0 தான் வரும். ஓகேவா? ஸோ எனக்கு ரெண்டு சைடுமே எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே அதாவது நெகட்டிவ் டேர்மும் சரி பாசிட்டிவ் டேர்மும் சரி ரெண்டுமே எனக்கு 0ன்ற லிமிட் எனக்கு சேமாக வேல்யூ கிடைச்சதுனால என்னோட லிமிட் நான் எப்படி எழுதலாம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 mod எக்ஸ் வந்து 0ன்னு எழுதலாம். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு mod எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ற மீனிங். ஓகேவா?